பேப்பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இந்த பேப்பரில் இருக்கிற யூனிட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே அதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், மீனிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், எவல்யூஷன் ஆஃப் டேர்ம் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், சோஷியல் ஃபேக்டர், எக்கனாமிக்கல் ஃபேக்டர் அண்ட் என்வரான்மெண்டல் ஃபேக்டர். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பர்சனுக்கு ஒரு எபிலிட்டி, ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும். ஒரு புது விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கும், ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும், மேனேஜ் பண்ணுறதுக்குமான எபிலிட்டி இருந்துச்சு, கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ஈஸியான ஒரு ஜாப் கிடையாது. அவங்களுக்கு மல்டிபிள் ஸ்கில் இருக்கணும். அது சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதில் ப்ராஃபிட் பார்க்கணும் இல்லையா? நம்ம ஜஸ்ட் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை மட்டும் போட்டுகிட்டே இருந்தோன்னா அதில் யூஸ் இல்லை. ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மணி ஹேண்டலிங் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும், எல்லாரையும் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட் ரேட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் எஜுகேஷன் இருக்கணும், லாங்குவேஜ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி plenty ஆஃப் சோர்ஸஸ் தேவைப்படுது ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு. இது நார்மலாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணுறவங்களுக்கோ இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே இது தேவை. மணி ஹேண்ட்லிங் மெத்தட்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நார்மலாக எப்படி நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, அந்த ப்ராஃபிட்லேருந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இதெல்லாம் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லேயே இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா யார், எப்படி ஏர்ன் பண்ணணும், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லேயே இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் வச்சு, இல்லை ஏதாவது ஷாப் அவங்கள போட சொல்லிவிட்டு அது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன ப்ராஃபிட் கிடைக்குது, யார் அதிகமான ப்ராஃபிட் வாங்கியிருக்கா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வைக்கும்போது அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே அவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக இது இருக்கும். ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை டீச் பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஒரு கிரேட் கிரியேட்டராக மாறுறதுக்கு, ஆண்டர்ப்ரனராக மாறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனரும் நிறைய இன்சர்டனிட்டிஸை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அதை எந்த அளவுக்கு அவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வரும். அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சுருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே, ஏதோ ஒரு சொல்யூஷன் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் அவங்க எதிர்பாராமல் அவங்களோட எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்தோ, ஆப்போனன்ட்ஸ் கிட்ட இருந்தோ, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்தோ ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ அதை எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டேபிளாக, காம் அண்ட் கூலாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றவங்க எப்போவும் டென்ஷன் ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. அது அவங்க பிஸ்னஸையும் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ எந்தளவுக்கு பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணணுன்றதுல கான்ஷியஸாக இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு ஹெல்த்லேயும் அவங்க கான்ஷியஸாக இருக்கணும். அப்படி ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருக்கணும்னா அதுக்கு அவங்க ஸ்டெடியாக இருந்து எந்த டிசிஷனும் எடுக்கணும். எந்த விதமான சிச்சுவேஷன்லேயும் டென்ஷன் ஆகக்கூடாது. மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதை அவங்களோட ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது மூலமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுறது மூலமாக இருக்கலாம். இப்போ ப்ராடக்டை ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ சொசைட்டியில் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க, அது நல்லா போகுது, நிறைய பேருக்கு பிடிக்குது அப்படின்னா ஃபாரினர்ஸும் அதை நம்மக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஐடியாஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த ஃபுட் டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை யாரோ ஒருத்தங்க ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம வீட்டில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி காப்பி பண்ணுறாங்க. ஸோ இப்போ மெஜாரிட்டி ஸ்டோர்ஸ்லேயா இருக்கட்டும், மெடிக்கல் ஃபீல்ட்லேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி டோர் டெலிவரி பண்ணுறாங்க. ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் இந்த மாதிரி டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குது, ஒரு ஆண்டர்ப்ரனர் இனிஷியேட் பண்ணது நல்லா இருக்குது அப்படின்னா அதை அந்த கண்ட்ரிலையும் சரி, அதர் கண்ட்ரீஸ்லேயும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய ஷேர் பண்ணுறாங்க. சொசைட்டிக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தென் எக்கனாமிக் சைட்லேயும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு ஆண்டர்ப்ரனர் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னா, நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ டேக்ஸ் பே பண்ணும்போது கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட். தென் நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் ஒர்க் கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து டெவலப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய எம்ப்ளாயீஸ் தேவைப்பட்டிருக்காது. தென் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அதை இவங்களால ஒரு ஆளாக டேக்கிள் பண்ண முடியாது. அப்போ இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க. அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் இவங்க ஒர்க் கொடுக்கும்போது நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வேனிஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ சொசைட்டிக்கு நிறைய விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்பி நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் பிஸ்னஸ் மேன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று ப்ராஃபிட்காக, இன்னொரு விஷயம் ஃபேம்காக. ஓகேவா. எல்லா ஆண்டர்ப்ரனருமே ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட மோட்டிவ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஏர்னிங்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை, பட் அது எதுக்காக அப்படின்னா அவங்களோட இன்னொரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. ஓகேவா. ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ அந்த பிராண்டோட ஓனர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பிராண்டோட ஓனர்ஸே ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக யார் ஓனர்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் பொலிட்டிக்கல் சைடு போகணும் இல்லை சினிமா சைடு போகணும் அப்படின்னாலுமே இந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதில் நிறைய ஏர்ன் பண்ணிவிட்டு அவங்க நிறைய ப்ராஃபிட் அஸ் வெல் அஸ் ஃபேம் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி, அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன ஏம் வச்சுருக்காங்களோ அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ எந்த விதத்துலேயும் அவங்க சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஏர்ன் பண்ணணும், இண்டிவிஜுவலாக க்ரோன் ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. ஓகேவா. இது வந்து அவங்க பர்பஸ்ஃபுல்லி நான் சொசைட்டிக்காக ஒரு சர்வீஸாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட ஒர்க் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மல்டி டேலண்ட் இருக்கிற பர்சன் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும், எவ்வளோ பீப்புளையும் ஹேண்டில் பண்ண முடியும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் எப்படி ஹம்பிளாக பேசணும், அட் த சேம் டைம் எப்படி ஒரு லீடருக்குள்ள குவாலிட்டியோட பிளென்டி ஆஃப் டேலண்டட் இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக ஒரு கிரேட் ஆண்டர்ப்ரனராக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேலண்ட்டே இல்லாதவங்க, படிக்காதவங்க கூட ஆண்டர்ப்ரனராக வருவாங்க. பட் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். எஜுகேஷன் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஒர்க் நிறைய பண்ணலாம். பட் எஜுகேஷன் இல்லாதப்போ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவரோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டியில் இன்னெவிட்டபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். இதில் வந்து இன்னொரு வேர்டு எவல்யூஷன் ஆஃப் தி டேர்ம் ஆண்டர்ப்ரனர்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் எழுதுகிற பாயிண்ட்ஸே இந்த டாப்பிக்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ரிப்பீட் பண்ணலை, இதில் செப்பரேட்டாக நான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், அதுலேயும் கொடுக்குறேன். பட் உங்களுக்கு கேட்கும்போது கொஷின்ஸ் ஒரு வேளை மீனிங் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதில் உள்ள பாயிண்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பரை பொறுத்த வரைக்குமே ஓவராலாக கான்செப்ட் அப்படின்றது ஒன்று தான். எல்லாத்துலேயும் நீங்கள் ஓவராலாக ஆண்டர்ப்ரனர்னால் யார், அவங்க எப்படிலாம் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க் என்ன மாதிரி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், இது எல்லாத்தையும் ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கொஷினாக படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஓவராலாக ஆண்டர்ப்ரனர்ஸை பற்றி ஒரு என்டையராக ஒரு ஸ்டடி பண்ணிட்டோம், அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக என்ன கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீனிங் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ மீனிங் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், மிடில் கிளாஸில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போது வீடு வீடாக மாவு போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது பூ கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதுலேயே அவங்க வந்து நல்லா க்ரோ ஆகிட்டாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வேறு யாரும் இதை பண்ணலை அப்படின்னா அவங்களோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது ஃபேமிலியை தாண்டி மற்றவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். அப்போ நிறைய பேரை ஒர்க்குக்கு வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அதை ஒரு கடை மாதிரி போடுவாங்க. அப்படி கடை போடும்போது அதுக்கு அவங்க பேமெண்ட் கொடுக்கணும், அதுக்காக இன்னும் ஏர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சொசைட்டிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட ஃபேமிலியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போய்கிட்டே இருக்கிறது, அதனால் சொசைட்டிக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கிறது, அவங்களோட ஃபேமிலியும் இம்ப்ரூவ் ஆகிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதனால் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியோ மட்டும் டெவலப் ஆகலை, என்டையர் சொசைட்டி அண்ட் கண்ட்ரி எல்லாமே டெவலப் ஆகுது அப்படின்னு
சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆண்டர்ப்ரனருக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா, எல்லா ரிஸ்க்கையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் அதை டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேபிளாக ஒரு முடிவெடுக்க தெரிஞ்சிருக்கணும். தென் அவங்களோட இன்டென்ஷன், அவங்களோட டெஸ்டினேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அது ப்ராஃபிட்டாக மட்டும்தான் இருக்கணும். என்ன ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணாலும் சரி, எவ்வளோ கொலாபரேஷன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அதில் ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்றத அவங்க பார்க்கணும். ஸோ அவங்க எந்த ஹைட்டுக்கு போனாலும் அவங்களோட பிஸ்னஸில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதை மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். தென் அவங்க நிறைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது ஆல்ரெடி ஒரு பேக்கப் ஐடியா வச்சுருக்கணும். ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், அதுக்கான சொல்யூஷன் இதுதான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அது எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூ ஐடியாஸை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை லான்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அந்த ஐடியாஸ் வந்து ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது அதில் ஒரு இன்னோவேஷனை காட்டலாம். அதே மாதிரி அவங்க எம்ப்ளாயீஸுக்கு ஏதாவது அட்வான்டேஜஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதனால நிறைய பேர் வந்து அவங்க மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். ஒரு பிராண்ட் மேலே நல்ல ஒப்பீனியன் எப்படி வேணால் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து எல்லாமே நியூஸ் ஆகிடுச்சு. எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வருது. சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லை நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவோ எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வர்றதுனால எந்தளவுக்கு நம்மளை வந்து ஒரு ட்ரஸ்டபுளாக, நம்மளை வர்த்தியாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோமோ, ப்ரொஜெக்ட் அப்படின்றத விட இருக்கிறத நம்ம கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட், நம்மளுக்கு வர வேண்டிய அந்த கஸ்டமர்ஸ் ப்ராப்பராக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸை வந்து டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்துட்டு காம்படிட்டரை பார்த்து பயந்தாங்களோ, இல்லை இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அதனால் நம்மளோட கம்பெனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. எவ்வளோ காம்படிட்டர்ஸ் வந்தாலும் என்னோட ப்ராடக்ட் மேலே, என்னோட கம்பெனி மேலே எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது, என்னால் முன்னாடி வர முடியும். ஸோ எத்தனை காம்படிட்டர்ஸ் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மார்க்கெட் கிராஃபை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாள் அவங்களோட ப்ராடக்டோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். அதனால அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே என்னோட ப்ராடக்ட் வந்து இவ்வளோ சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் நிறைய இருப்பாங்க. தென் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகாமல் அப்படியே போயிடுச்சுன்னா ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அது வந்து பெரிய லாஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது, எப்படி நம்ம ஒர்க் பண்ணணுன்றதை ப்ராப்பராக யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும், நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அவங்களுக்குள்ளே ஏதாவது குவாரல் வர்ற மாதிரி இருந்துச்சு, இல்லை அவங்களோட சேலரியில் ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரூடாக அவங்கக்கிட்ட பேசி அதை சால்வ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கம்பெனியோட சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குது, எதுக்காக அவங்க வந்து சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்றாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதை கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணணுமோ அந்த விதத்தில் சார்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி லீடர்ஷிப் அப்படின்றது வந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட மட்டும் கிடையாது. அவங்க வந்து இப்போ பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, கொலாபரேஷன் யார் கூடயாவது பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது கம்பெனி கூட லிங்க்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் ப்ராப்பராக பேச தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம கொலாபரேஷன் பார்ட்னர்ஸாக இருக்கும் போதெல்லாம் நம்மளோட ஷேர்ஸையும் சேர்த்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு, இல்லை நிறைய ப்ராஃபிட் அவங்க எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கணும். ஒரு ப்ராப்பரான லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கைட் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிற ஒரு பர்சனை தான் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து சொசைட்டிக்காக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காக இருக்கலாம், எதுக்கு அது தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் கிரியேட் ஜாப்ஸ். ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும்போது நிறைய பேருக்கு அவங்க ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இட்லி சாம்பார் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வீட்டில் பண்ணுறாங்க, சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்களோட குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு அப்படின்னா, சரவுண்டிங்கில இருக்கிற எல்லாருமே அவங்க கிட்ட வாங்குவாங்க. வீட்ல செய்றது அப்படின்றப்போ இன்னும் ஹைஜீனிக்கா இருக்கும். ஏன்னா, அவங்க வீட்ல உள்ளவங்களும் இத தான் சாப்பிடுவாங்க. ஸோ, நம்பி எல்லாரும் வாங்கும்போது சீக்கிரமே அவங்களோட பிசினஸ் வந்து பிக்கப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, வீட்ல இருந்தவங்க மட்டும் பண்ணிட்டு இருந்தது, அவங்களுக்கு மட்டும் ஒரு வொர்க் இருந்தது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். என்ன பண்ணுவாங்க, ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி வெளிய அத வந்து போடுவாங்க. ஸோ, அப்படி போடும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வீட்ல இருந்து யாரையாவது அவங்க ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டாலும், தென் வேற யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வொர்க் குடுப்பாங்க. ஸோ, அந்த மாதிரி அது நல்லா ரன் ஆயிட்டுருக்கு அப்படின்னா, நெறைய பிரான்ச்சஸ் கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு ஏரியாலயும் இதே மாதிரி கடை போடுவாங்க. அப்படி போடும்போது கண்டிப்பா அவங்க ஃபேமிலில இருந்த ஆள் ஒரு ஆள் இருந்தாலும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாராவது ஒருத்தங்க வருவாங்க. ஸோ, இந்த மாதிரி அது நெக்ஸ்ட் லெவல் போக போக அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு பெர்சன் தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ, ஜாப் இல்லாம இருந்த நெறைய பேரு அவங்க கூட அக்கம்பெனி ஆயிட்டு நெறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, ஒரு வொர்க்கே இல்லாம இருந்த ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் நெறைய பேருக்கு வொர்க் குடுக்குற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு கூட்டிட்டு போறது இந்த ஆன்ட்ரப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, எந்த அளவுக்கு அவங்களோட குரோத் இருக்கோ, அந்த அளவுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும். நெறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சிட்டே இருக்கும். நார்மலா ஒரு தள்ளுவண்டியில ஆரம்பிச்சு, இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்களோட குரோத் இருந்துச்சுன்னா, அந்த ஹோட்டல்ல வொர்க் பண்றவங்க, அந்த ஹோட்டல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதனால பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆன்ட்ரப்ரனர்ஸ் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்மளோட சொசைட்டி எல்லாமே மாடர்ன் வேர்ல்ட நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு நெறைய இன்னோவேஷன்ஸ் தேவைப்படுது. எந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தாலும், அதில இன்னோவேஷன்ஸ் இருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? அது நார்மலா ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே, ஜஸ்ட் ஒரு தோசை மட்டும் தான் நம்ம ஸ்டார்ட்டிங்கில சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா, இப்போ அந்த தோசையிலேயே அவ்ளோ வெரைட்டீஸ் இருக்கு இல்லையா? மக்கள் வந்து அத விரும்புறாங்க. அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ, ஃப்ளேவருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் அவங்க அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கிறதுனால, இன்னோவேஷன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. தோசை மேக் பண்ற ஹோட்டல் நெறைய இருக்கலாம். பட் அதில எந்த அளவுக்கு இன்னோவேஷன் ஜாஸ்தியா இன்புட் பண்றாங்களோ, அந்த ஹோட்டல்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். நெறைய ப்ராஃபிட் கெயின் பண்ணும் இல்லையா? ஸோ, நம்மளோட இன்னோவேஷன்ஸ் ஆன்ட்ரப்ரனர்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம். இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே இன்னோவேஷன்ஸ தேடிட்டு இருக்கும்போது, அத ப்ரொவைட் பண்றது ஆன்ட்ரப்ரனர்ஸ். ஸோ, அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சொசைட்டில இன்னோவேஷன்ஸ கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்னோவேஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஆன்ட்ரப்ரனர் கிட்டயும் இருக்கும். ஓகேவா? அவங்களோட பிசினஸ நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அத எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது ஜெனரலைஸா மாறும். ஓகேவா? ஸோ, இன்னோவேஷன்றது யார் வேணா கிரியேட் பண்ணலாம். அத யார் வேணா ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபுட் ரிலேட்டடா ஆன்ட்ரப்ரனர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க மட்டும் தான் நெறைய இன்னோவேஷன்ஸ கொண்டு வர முடியும் அப்படின்றது கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரலாம். முக்கியமா இப்ப டெக்னாலஜி ரிலேட்டடா நெறைய இன்னோவேஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐஃபோன் அப்படின்றது ஒரே ஒரு மாடல் இருந்துச்சு. பட் இப்போ அதில வந்து நெறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நெறைய மாடல்ஸ் வந்து அடிக்கடி லான்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாவும் சரி, இல்ல பேசிக்கான தேவைகளா இருக்கட்டும், ஸோ எல்லா ஃபீல்ட்லயுமே இன்னோவேஷன்ஸ் நெறைய ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. இந்த இன்னோவேஷன்ஸ கிரியேட் பண்றதுனால ஆன்ட்ரப்ரனர்ஸ் எல்லாருமே தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆன்ட்ரப்ரனர்ஸ் கிரியேட் சேஞ்சஸ். ஆன்ட்ரப்ரனர்ஸ் எப்படி சேஞ்சஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ நாளும் ஃபுட் வந்து நம்ம தான் அங்க போய் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு வீட்ல வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. அவங்க வீட்ல கொண்டு குடுத்தா தான் அவங்களால சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்கும்போது, இந்த ஃபுட் டெலிவரி பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்தது ஆன்ட்ரப்ரனர்ஸ் தான். அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் இப்போ குளோபலைஸ் ஆயிருக்கு. எல்லாருமே அத யூஸ் பண்றாங்க. எல்லா இடங்கள்லயுமே எல்லாரும் இந்த டெலிவரி கான்செப்ட் நல்லா இருக்கு அப்படின்றதுனால, அதனால நெறைய பேருக்கு வேலையும் கிடைக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச்டா இருக்கட்டும், இல்ல அவங்களால எங்கேயும் போக முடியாது, வொர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி பிஸியா இருக்கிற பீப்பிள்க்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸோ, இது ஒரு சொசைட்டில ஒரு சேஞ்ச், ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம டிராவல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். தென் டாக்ஸி அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. பஸ்ல வந்து எல்லாரும் டிராவல் பண்றது. டாக்ஸி அப்படின்றது ஒரு ஃபேமிலி மட்டும் போணும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக்கா எல்லாரோட சேர்ந்து போறது பிடிக்காது அப்படின்னு அவங்க விரும்புறாங்கன்னா, ஃபேமிலியா போறதுக்கு டாக்ஸி அப்படின்னு வந்துச்சு. தென் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னா, சரி ஓகே ஆட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. தென் இப்போ வந்து ஒரே ஒரு பெர்சன் மட்டும் டிராவல் பண்றதுக்கு நான் டாக்ஸி புக் பண்ண முடியாது அப்படின்னா, ரேபிடோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பைக்ல டிராவல் பண்றாங்க.
இந்த ஒரு கான்செப்ட்னாலேயும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் நம்மளோட டைம் அண்ட் மணியும் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நியூ கான்செப்ட் தான் இல்லையா? இந்த கான்செப்டையும் ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அது வந்து எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இனிஷியேட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வேர்ல்டு வைடு ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ணுது. வேர்ல்டு வைடு இல்லைனாலும் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிலையாவது அது கண்டிப்பாக ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வர்றது இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சில கம்பெனிஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வேஸ்ட்னா அது வேஸ்ட்டு தான். ஆனால் இப்போ வந்து நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ரினிவல் பண்ணி அதை யூஸ் பண்ணுறாங்க. அதை ரீசைக்கிள் பண்ணும்போது வேஸ்ட் அப்படின்ற ஒன்றே இருக்காது. நம்மளால் லேண்டை வந்து பொல்யூட் பண்ணாமல் இருக்க முடியும். அட் த சேம் டைம் அதை ரீயூஸ் பண்ணும்போது அது சர்க்குலேஷனில் போயிட்டே இருக்கும். எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்ச், ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அந்த மாதிரியான சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு ஆண்டர்ப்ரனர்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. ஆண்டர்ப்ரனர்ஸோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டியில் ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வேணும் இல்லையா? அந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வராங்க, நிறைய இனோவேஷன்ஸை கொண்டு வராங்க, நிறைய பேருக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது, அவங்க தேவைக்கு அதிகமாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா, இப்போ ரத்தன் டாட்டாலாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக நிறைய கன்சர்ன், அவர் வந்து நிறைய யோசிப்பார். அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். நிறைய சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய ஹோம்க்கு வந்து அவங்க டொனேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்ன் பண்ணுற, நிறைய ப்ராஃபிட் பார்க்குற ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். ஸோ சில ஆண்டர்ப்ரனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து இவ்வளோ மக்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க. இப்படி அவங்களுக்கு எப்படிலாம் மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியும், இல்லை லோ அமௌண்ட்டில் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈஸியாக மக்களை போய் ரீச் பண்ணணும், அவங்க எல்லாருமே பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கணும். ஒன்லி ஃபியூ ஆண்டர்ப்ரனர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் க்ரூயலாக அவங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர்ஸ் கஸ்டமர்ஸையும் கன்சிடர் பண்ணுவாங்க, அவங்களோட சிச்சுவேஷன், அவங்க எப்படி இதை பார்க்குறாங்கன்றதையும் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டியில் அதிக அளவில் இருக்கும். அதனால சொசைட்டிக்கு ஆண்டர்ப்ரனர்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் தி டேர்ம் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற வேர்டு வந்து சிவிலைசேஷன் அப்படின்ற வேர்டு எப்போ காயின் ஆச்சோ அதுலேருந்தே இருக்குது. சிவிலைசேஷன் அப்படின்ற வேர்டு எப்படி மக்கள் அப்பத்துலேருந்தே யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற டேர்மும் ரொம்ப பழமையான ஒரு டேர்ம் தான் எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 16th சென்ச்சுரியில் இருந்த பீப்புள் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? பீப்புள் எல்லாருமே மிலிட்ரியில் மட்டும்தான் என்கேஜ்டாக இருந்தாங்க. 17th சென்ச்சுரியில் வந்து இன்ஜினியரிங் ஒர்க்கில், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்க, அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகினிங் ஆஃப் த 18th சென்ச்சுரி பிகினிங்கில் தான் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட், இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒர்க்கில் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனாங்க. தென் 1776 வெல் நோன் ஃபிகரான ஆடம் ஸ்மித் அண்ட் டேவிட் ரிகார்டோ, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்களோட ரோல் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட ஐடியாலஜி. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்கள கொண்டு வரும்போது நிறைய டிவிஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வருவோம். எந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களோட ப்ராஃபிட் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம அவங்கள டிவைட் பண்ணுறோம். ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸ் தான், எல்லாருமே பிஸ்னஸ்மேன் தான். அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாருமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லோரும் ஹை கிளாஸில் இருக்கிறீங்க, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான டிவிஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா எல்லா ஒர்க் பண்ணுறவங்களும் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ அதில் வந்து டிவிஷன்ஸை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தென் அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்தது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஒர்க்கை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க எந்த அளவுக்கு க்ரோ ஆகுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து தான் எக்கனாமிக் இருக்குது தவிர
அது வந்து ஒவ்வொரு ஹோல்சேலரை பொறுத்தோ ஒரு ஹை பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பொறுத்தோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற வேர்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு, ஓகேவா. இது வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டான ஆண்டர்ப்ரெண்டர் அப்படின்ற வேர்டில் இருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, டு அண்டர்டேக், ஒரு விஷயத்த நம்ம கையாளுறது, ஓகேவா. அண்டர்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டை ஃபஸ்ட்டு காயின் பண்ணது ரிச்சர்ட் கேண்டிலன், ஓகேவா. இவர் தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் பேக்கர். 18th செஞ்சுரியில் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவருக்கு ஒரு டெஃபினேஷனும் கொடுக்குறாங்க. த பர்சன் ஹூ இஸ் ஹேண்டில் அன்சர்டனிட்டி பேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பர்சனால் எல்லா அன்சர்டனிட்டிஸையும் ஹேண்டில் பண்ண முடியுதோ, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை டேக்கிள் பண்ண முடியுதோ அவங்கள தான் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, ஓகேவா. தென் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐரிஷ் மேன், இவரும் ஃப்ரான்ஸில் தான் வாழ்கிறாரு. இவர் தான் இந்த வேர்டை வந்து ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுது. தென் அனதர் ஃப்ரெஞ்ச் மேன் ஜேபி சே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வந்து இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அதோட ஐடியாவை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. எ ஆர்கனைசர் ஹூ கம்பைன்ஸ் வேரியஸ் ஃபேக்டர் டு ப்ரொடியூஸ் சோஷியல் ப்ராடக்ட். ஒரு நல்ல ஆர்கனைசர், அவங்க வந்து நிறைய விஷயங்களை கம்பைன் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்டை சொசைட்டிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எப்படி ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்களுக்கு இதுதான் அந்த டேர்ம், அதை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி அந்த பர்சனுக்கான குவாலிட்டிஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு நல்ல இனோவேட்டராக இருக்கணும், நிறைய இனோவேஷன்ஸ் அவங்க நிறைய புதுசாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், ஃபோர் சைட்ஸ் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே தெரிஞ்சவங்களாக இருக்கணும், எமோஷ்னல் பேலன்ஸ், ஒரு லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இருக்கணும், ஃபேமிலி பிஸ்னஸையோ பிஸ்னஸ் ஃபேமிலியையோ அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும், ஸோ ஒரு எமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கணும், ரிஸ்க் டேக்கர், கண்டிப்பாக எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், அட் த சேம் டைம் அக்செப்ட் பண்ணிக்கணும், ப்ராப்ளம் வந்த உடனே ஓடக்கூடாது, அதை நின்று ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில், அது வந்து அவங்களோட பார்ட்னர் சைடாக இருக்கட்டும், இல்லை கிளைண்ட்ஸ் பக்கமாக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸ் கூடயா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்மளோட ப்ராஃபிட்டும் கெயின் ஆகும், நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், கொலாபரேட்டர்ஸ் எல்லாருமே நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். தென் விஷனரி அப்படின்றதும் ஒரு எய்ம் இருக்கணும். இதுதான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், இவ்வளோ கஸ்டமர்ஸை ரீச் பண்ண போகிறோம், இவ்வளோ ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு எய்மோட நம்ம போனோம்னா மட்டும்தான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். தென் ஹார்ட் ஒர்க் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஹார்ட் ஒர்க், நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இன்புட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். பட் அது லேட் ஆகலாம், இல்லை உடனே கிடைக்கலாம், பட் ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு லீடர்ஷிப், நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு லீடராக இருக்கிறோமோ அந்தளவுக்கு எல்லாருக்குமே கைடன்ஸ் கொடுப்போம், நம்மளும் ஏமாற மாட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் யார்கிட்டையும் ஏமாறாமல் நம்ம ஒரு நல்ல லீடராக அவங்கள கைட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். தென் டீம் ஸ்பிரிட், நம்ம வந்து ஒரு நல்ல மோட்டிவேட்டராக எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி எல்லாரையும் ப்ராப்பராக அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது அந்த டீம் ஸ்பிரிட்டை கொண்டு வர்றது அந்த ஆண்டர்ப்ரனர். தென் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்மளை நம்ம நம்பணும். ஒரு லாஸ் ஆனதுமே என்னால் இது முடியாது, எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகாது, நான் என்ன பண்ணாலுமே இப்படி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் எவ்வளோ நெகட்டிவாக நடந்தாலும் என்னால் முடியும், அகெயின் நான் வந்து இதை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ணணும். டெசிஷன் மேக்கிங், எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம முடிவெடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். தென் லாஸ்ட் ஒன் கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னா கரண்ட் வேர்ல்டில் நம்மளால் சர்வே ஆக முடியாது. ஸோ ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்க கண்டிப்பாக க்ரியேட்டிவாக யோசிக்கணும், அவங்களோட ஒர்க்கை வந்து இன்னோவேட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப். எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஆண்டர்ப்ரனரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர். ஏன்ஷியன்ட் பீரியட்லலாம் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற ஒன்றே யாருக்கும் தெரியாது. ஒரு ஏரியாவுக்கு ஒரு லீடர், ஒரு பாஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக அவங்கக்கிட்ட இருந்து ஒர்க்கை வாங்கிட்டு ரொம்ப கம்மியான சேலரியை கொடுப்பாங்க. இதுதான் ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து ரொம்ப காலமாக இருந்தது இல்லையா. ஸோ பாவர்ட்டியில் தான் எல்லா மக்களுமே இருந்துகிட்டு இருந்தாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பர்சன் ஸ்டார்ட் பண்ணது, இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்கனாமிக் ஃபேக்டர், ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து எக்கனாமிக்கலி என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது எந்த அளவுக்கு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலுமே அதுக்கு கண்டிப்பாக நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அதுக்கான திங்ஸ் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பேஸ் மணியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுவே ஒரு பெரிய பேரியராக இருக்கும். நம்மளால் ஒரு நியூ ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ சின்ன மணி தேவைப்படுது. ஸோ அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லா ஆண்டர்ப்ரனருமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்படும் அவங்களுக்கு. அந்த ஹெல்ப் வந்து எப்படி வேணால் கிடைக்கலாம். ஒரு கவர்மெண்ட்டில் அவங்க லோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை யார்கிட்டயாவது கடன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்க நகையை பேங்க்கில் வச்சு அதிலேருந்து அவங்க மணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து லேபர்ஸ். இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக நம்மளால் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியாது. நம்ம ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணலாம். பட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது அது ஒரே ஒரு பர்சனால் தனியாக ஸ்டார்ட் பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு லேபர்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆள் 2 ஆள் இருந்தால் போதும். தென் அது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போக நம்மளுக்கு நிறைய லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த லேபர்ஸ் எல்லாருமே அவைலபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் சரி, இல்லை டெக்னிக்கல் டிவைசஸாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம என்ன ப்ராடக்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். பேசிக்காக நம்ம அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படும், நிறைய ஃபேக்டர்ஸ் தேவைப்படும். அதை வாங்குறதுக்கு ப்ராப்பரான சப்ளையர்ஸ் இல்லை, ஹோல்சேலர்ஸ் இல்லை அப்படின்னா, இல்லை அந்த ரா மெட்டீரியல்ஸ் வர்றதில் டிலே ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை ப்ராப்பராக ரன் பண்ண முடியாது. ஸோ ரா மெட்டீரியல்ஸோட சப்ளை அதை வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, குவான்டிட்டியில் எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லாமல் கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்மளால் ஒரு பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் இஷ்யூ பண்ணுறதுல எந்த மாதிரியான ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ இது 3 எக்கனாமிக் ஃபேக்டர். தென் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வேர்ல்டில் 7 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7 பில்லியன் பீப்புளில் 400 மில்லியன் பீப்புள் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு சொசைட்டியில் எந்த அளவுக்கு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். 7 பில்லியனில் 400 மில்லியன் பீப்புள் வந்து ஆண்டர்ப்ரனராக இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும், அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? இதில் உள்ள ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஷன். நிறைய பேருக்கு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு ஆசையாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மென், யங் பாய்ஸ் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லீடராக இருக்கணும், ஒரு ஓனராக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? யார்கிட்டையும் போய் நான் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் எல்லாருக்கும் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு பேஷனாக வச்சுருக்கிறவங்க, அதை வந்து ரொம்ப ஆசையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க கரண்ட் ஜென்ரேஷனில். ஸோ அவங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸை வந்து ஒரு பேஷனாக எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷனாக எடுத்து பண்ணும்போது அது ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை. எனக்கு பேஷன், அதனால் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நம்மளால் பெரிய ஆள் ஆக முடியாது, அதை வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ அதுக்கு க்ரோ ஆகிறதுக்கு, அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பீப்புள் எப்படிலாம் இருக்கிறாங்க, அந்த பிஸ்னஸில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து ஒரு பேஷன் இருந்துச்சு, நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஒரு பேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷனே எவ்ரி டைம் நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஏர்னிங்ஸ்க்காக மட்டுமே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒர்க் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்படி ப்ராஃபிட் பார்க்கணுன்றதுல மட்டும்தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஒரு பிஸ்னஸை ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுறவங்க அது ரொம்ப லவ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அதில் வந்து டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். அவங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், இது என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகும்போது அந்த ஒரு மைண்ட் செட் அவங்கள வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். யாராவது ஒரு பர்சன் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுலேருந்தே ஃபெயிலியர்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் ஏதாவது ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கோ
அதில ப்ராப்பரா நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா, சீக்கிரமே நம்ம ஒரு நல்ல பிசினஸ் மேனா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு ஃபேம் வேணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்மளோட ப்ராடக்ட்ட எந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும், அது எந்த அளவுக்கு பாப்புலர் ஆக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அத வந்து பாப்புலர் ஆக்குவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரிவார்ட் வேணும், மக்கள் மத்தியில நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும், நெறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்னா, அதுவும் நம்ம சைக்காலஜிக்கலி ஃபிக்ஸ் பண்றது தான். அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் உண்டோ, அது எல்லாத்தையும் நம்ம தேடி ஒர்க் பண்ணுவோம். எஜுகேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் ஆல்சோ டெடிகேஷன் இது 3ம் கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அவங்களே அவங்கள மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வெளிய இருந்து யாரும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்க கீழ விழும்போதெல்லாம் அவங்கள தூக்கி விடணும் அப்படிலாம் கிடையாது. சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களே அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு, செல்ஃப் ஹெல்ப்போட அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசிலியன்ஸ். சைக்காலஜிக்கலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது நம்மள எதுவுமே பண்ணாது. சில பிசினஸ் மேன் வந்து எவ்வளோ லாஸ் ஆனாலுமே அவங்க அத ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க மனிய வந்து வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பேக்கப்க்கு ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஆல்டர்னேட்டிவ் வே யோசிச்சு வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியாது. அப்படி எதுவுமே இல்லனாலுமே மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற பெர்சன் அத எப்படியாவது டேக்கிள் பண்ணி அந்த லாஸ் எல்லாத்தையும் ப்ராஃபிட்டா மாத்திருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வில் பவர், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெர்சன் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பிசினஸ் மேனா மாறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஒரு பெர்சன ஒரு ஆன்டர்பிரினரா மாத்துறதுக்கான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ். சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி பார்த்தது 2மே இண்டிவிஜுவல் பெர்சன டிபெண்ட் பண்ணுது. அவங்களுக்கு எக்கனாமிக்கலி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கு, சைக்காலஜிக்கலி என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்குன்றது இண்டிவிஜுவல் பெர்சன பார்த்தது. சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஜென்ரலா ஒரு பெர்சன் வந்து ஒர்க் பண்ணணும், ஒரு ஆன்டர்பிரினரா மாறணும் அப்படின்னா, அவனுக்கு இந்த சொசைட்டி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது, என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அவனுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் ஒரு ஆன்டர்பிரினரா மாறுறானா இல்லையா அப்படின்றது இருக்குது இல்லையா? ஸோ அவங்களோட ஃபேமிலி சைஸ், அவங்களோட ஃபேமிலி டைப். சைஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் இவன் போயிட்டு நான் பிஸ்னஸில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி லார்ஜ் நம்பர் இருக்கிறவங்களால ஈஸியாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேயே ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ அவங்களோட மைண்ட் செட், அவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 51.9% ஆஃப் பீப்புள் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை எல்லாருக்கும் சேல் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் தான் இன்றைக்கி ஆன்டர்ப்ரனர்ஸாக இருக்கிறாங்க. சின்ன பிஸ்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் அவங்களோட ஃபேமிலி ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். வெறும் 1% ஆஃப் பீப்புள் தான் ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிறவங்க, தென் டூ ரிச்சாக இருக்கிறவங்க. ஓகேவா? ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்களும் 1% தான். அதே மாதிரி ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிறவங்க, பிலோ ஆவரேஜில் இருக்கிறவங்களும் 1% தான். அவங்க 2 பேரும் 1% ஆஃப் பீப்புள் தான் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க. மற்றவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிறவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சோஷியல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றது ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 95.1% ஆஃப் பீப்புள் பிஸ்னஸ் மேன் வந்துட்டு வந்து எஜுகேஷன் இருக்குது. ஒரு பேச்சுலர் டிகிரி அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த டிகிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஓரளவு மக்களை எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியும், ஒவ்வொருத்தங்ககிட்டையும் எப்படி பேசணும், தைரியமாக பேசுகிறதுக்கான அந்த கட்ஸ் வரும், பேசிக்கான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து மாஸ்டர் டிகிரி இல்லை பிஹெச்டி அந்த மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் படிக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸ் மேனும் ஓரளவு அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க படிப்பை வச்சு தான் அவங்க சர்வே ஆகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த சொசைட்டியில் ரன் ஆகணும், சொசைட்டியில் சர்வே பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் நெட்வொர்க். நம்ம எந்த அளவுக்கு சோஷியல் நெட்வொர்க்கோட இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளால பீப்பிள ஈஸியா கேதர் பண்ண முடியும். பீப்பிள ஈஸியா ரீச் பண்ண முடியும். கஸ்டமர்ஸ நெறைய நம்ம ரீச் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நம்மளுக்கு நெறைய சோஷியல் நெட்வொர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நெறைய பீப்பிள கான்டாக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் சோஷியல் மீடியாவால மட்டும் தான் அவங்க நெறைய பேர இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நெறைய பேர கிராப் பண்றாங்க. ஏர்ன் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மா சோஷியல் மீடியா இருக்குது. என்ன ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, அத சோஷியல் மீடியா மூலமா வேர்ல்டு வைட் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அத பத்தின ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு அப்டின்னா, ஈஸியா அவங்களால நெறைய ரிவ்யூஸ் வாங்க முடியும். நெறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். வேர்ல்டு வைட் அவங்களால எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்க கிரியேட் பண்றது இந்த சோஷியல் நெட்வொர்க் அப்டின்றத சொல்றாங்க. ஓகேவா? லாஸ்ட் ஒன் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து ஜென்ரலி நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ எந்த விதமான நேச்சுரல் டிசாஸ்டரும் இருக்கக்கூடாது. நேச்சர் நம்மளுக்கு நிறைய விதங்களில் சப்போர்ட் பண்ணணும். நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்னா, நேச்சர் எந்த விதத்துலையும் நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ப்ராப்பரான சப்ளை கொடுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, அது நம்மளுக்கு ஒரு பேரியர் இல்லாமல் ப்ராப்பராக போயிட்டுருக்கும். தென் நம்மளோட அவைலபிலிட்டி ஆஃப் சப்ளையர்ஸ், லேபர்ஸா இருக்கட்டும், இல்ல சப்ளையர்ஸா இருக்கட்டும், இல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. கஸ்டமர்ஸ் லேக் ஆகாம இருந்தாங்க. மார்க்கெட்டோட அந்த கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகாம இருந்துச்சு. இந்த மாதிரி என்வைரன்மெண்ட் அப்படின்றப்போ சரவுண்டிங் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற எல்லா விஷயமும் ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால சர்வே பண்ண முடியும். ஸோ நெறைய பேர் அவங்களுக்கு பேக் போனா இருந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாருமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆன்டர்பிரினரா மாறிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.